இந்த சைவ கம்பெனியோட சிவபெருமானோட ப்ராடக்ட். இதுதான் சனாதனம்னு சொல்றோம். ஜனங்கள் கடவுளுடைய செல்வம், ப்ராடக்ட். அந்த சனாதன தர்மம் மீறப்படுகிறது. எதனாலனா இந்த சமணத்தாலையும் பௌத்தத்தாலையும். அதான் கடவுள் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு 4 பேருக்கு நல்லவனா வாழ அப்படின்னா சோறு போடுறது, நன்னம்பிக்கை, நன்னடத்தை, இதன் மூலமா என்ன பெருசா வாழ்ந்துரும் அப்படின்னா மனிதனுக்குள்ள சண்டை இல்லாம அதுவும் அவன் ஆளுமை பண்ணுவான். எவன் சோறு போடுறானோ, எவன் இந்த கருத்துக்களை சொல்றானோ அவன் ஏதோ பெரிய குருமாறு மாதிரியும், மற்றவங்களாம் என்னதுங்க அந்த சோறை வாங்கி சாப்பிட்றவங்க அடிமை மாரியும் இருப்பாங்க. இதுதான் ஆண்டான் அடிமை. இதுதான் கேவலமான செயல். ஆனா சைவம் காட்டுகின்ற பாதை, சைவ சமய வாசியோகம் என்பது, தசகாரிய வாசியோகம் என்பது கடவுள் தன்மை இருந்து அம்மயமாதல். அப்ப நம்ம உடம்பு ஒரு கருவி, இந்த கருவியை நாமளே அசம்பிள் பண்ணுவோம், டிஸ்மேண்டில் பண்ணுவோம் சொல்லி கொடுக்குற ஒரு முறை தான் தசகாரிய வாசியோகம். இதை தான் சிவபெருமான் சொல்லி கொடுத்தார். இது ஒரு கம்பெனி. நாமலாம் நம்ம உடம்பு நாய் பூனை மரம் என்பது